வணக்கம் நண்பா. என்னுடைய கையில இப்போதைக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மொபைல் எடுத்து நியர் லொக்கேஷனில் எங்கள் கொரியர் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா என் பைக் எடுத்துகிட்டு இந்த மலையிலையுமே டிராஃபிக்லையுமே வேகமாக அந்த கொரியர் ஆஃபீஸ் டைமிங் முடிகிறதுக்குள்ளே அங்கே போய் இந்த பாக்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணால் மட்டும்தான் as soon as possible இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். கரெக்டாக? பட் என்னையை பொறுத்தளவுக்கு சாலிடா 1 or 2 hours வரைக்கும் இந்த டிராவலிங்லையுமே இந்த கிஃப்ட் பாக்ஸை ஜஸ்ட் கொரியர் ஆஃபீஸில் போடுறதுக்கு எனக்கு ஸ்பெண்ட் ஆகும். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நான் எப்படிப்பா சால்வ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணாங்க. அதனால அஸ் அ ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுறேன். ஸ்பீடர் கொரியர்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலியமா இந்த கிஃப்ட் பாக்ஸை நான் உங்களுக்கு வித்தின் 2 minutesலேயே கொரியர் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? as it is possible. ஸோ அது எப்படி, என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அந்த ஸ்பீடர் கொரியர்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் என்ன கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஸ்பீடர் கொரியர்ஸ் அப்படின்ற கூகுள் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் இந்த வீடியோல காமிக்கக்கூடிய மாதிரி நீங்க ஒரு புது யூஸரா இருந்தீங்கன்னா சைன் அப் பேஜ்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், பின் கோட் அண்ட் உங்களுக்கு யூனிக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கொரியர் பாக்ஸை சென்ட் பண்ணக்கூடிய பேஜுக்கு டைரக்டா ரீடைரக்ட் ஆயிருவீங்க. அதுல உங்க கொரியர் பாக்ஸ் அப்படின்றது எவ்வளவு வெயிட் இருக்குது, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், மற்ற கொரியர்லையோ இல்லை டோர் பிக்கிங் கொரியர்லையோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கொரியரை பொறுத்தளவுக்கு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது ரொம்பவே எனக்கு கன்வீனியண்ட்டாக தோணுச்சு. என்னப்பா எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதையுமே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் கலர்லாம் ஓகே தான், பட் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியான அட்ராக்ஷனில் தான் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி கொரியரில் ஏகப்பட்ட காம்படிட்டர் இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே இந்த கொரியர் பாக்ஸை சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பார்க்க கிராஃபிக்ஸோட அட்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரொம்பவே அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கம்மியாக இருந்தாலுமே அவங்களோட இன்டர்ஃபேஸில் சிம்பிளாக சர்வீஸை சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பாக்ஸோடைய வெயிட் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் காமிப்பாங்க. அதை நீங்களுமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஓகேன்னு கொடுக்கும் போது இந்த பாக்ஸோட சைஸ் என்னது அண்ட் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எப்போ ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை கரெக்டாக ஷெட்யூலிங் டைம்ல கொடுத்து கீழே ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ல பேங்க் டிரான்சாக்ஷனுமே இருக்கும், யூபிஐ டிரான்சாக்ஷனுமே இருக்கும். அதே சமயம் கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் பிக் பண்ண போறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகேன்னு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கேஷ் ஆன் டெலிவரி ப்ராசஸ் மூலியமா ஃபார் கொரியர் சர்வீஸ் காண்டி என்னோட கிஃப்ட் பாக்ஸ் ஸ்பீடர் கொரியர்ல இருந்துகிட்டு என்னோட டோர் ஸ்டெப்புக்கே வந்து பிக் பண்ணிட்டு போறாங்க. நான் நார்மல் கொரியர் சர்வீஸ் மூலமா ஸ்பெண்ட் பண்ண 1 to 2 hours கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வித்தின் 2 minutesலயே இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொரியர் மூலமா சென்ட் பண்ண முடியுதுன்னா இதை நான் வேணாம்னு சொல்ல போறேன். ஜஸ்ட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பட் இந்த அப்ளிகேஷன்ல மட்டுமே இல்லாம அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ஸ்பீடர் கொரியர் மற்ற கொரியர் ஷெட் இருந்து என்ன மாதிரியான யூனிக்கான பாயிண்டா ஃபியூச்சரா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றதையே போட்டிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டோர் ஸ்டெப் பிக்கிங், உங்க வீட்டுக்கே வந்துட்டு உங்களோட பாக்ஸை பிக் பண்ணிட்டு போறாங்க ஃபார் கொரியர் சர்வீஸ்க்கு. ரெண்டாவது சேஃப்டி, மூன்றாவது டைமிங், நாலாவது மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷனை ப்ரொவைட் பண்றாங்க. அஞ்சாவது கொரியர் மட்டும்தான் போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ட்ரக்குமே இது மூலியமா சர்வீஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். ஆறாவது நீங்க ஷெட்யூல் பண்ணக்கூடிய டைமிங்ல கிஃப்ட் பாக்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ரிசீவ் ஆகும். ஏழாவது மற்ற கொரியர் சர்வீஸை கம்பேர் பண்ணும்போது கன்வீனியன்டான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியா இந்த கொரியர் பாக்ஸ் எங்கெல்லாம் போகுது, என் ஃப்ரெண்டுக்கு போய் சேர்ந்துருச்சா அப்படின்ற விஷயத்தையுமே லைவ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபியூச்சர்ஸையுமே ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இன் மை சஜஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்காண்டி ஸ்பீடர் கொரியர்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணி நீங்களுமே செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, பாய்.